வணக்கம். வெல்கம் டு K Math K சேனல். ஆஸ் பர் பாலிடெக்னிக் சிலபஸ் பிரகாரம் அந்த சிலபஸ் ஆஸ் பர் சிலபஸை நம்ம தேர்ட் யூனிட்டை அல்ஜீப்ரா பார்க்க இருக்கணும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட் அது. எம்எஸ்சியில் எல்லோரும் படிச்சிருப்போம். அதை கம்பல்சரி எல்லா யூனிவர்சிட்டிலையும் அது இருக்குது. அல்ஜீப்ரா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட் அது. we are going to see that one. இது பாலிடெக்னிக்கு மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் ஓவர் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் அண்ட் தென் செட் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவனிச்சுட்டு வாங்க, ப்ளீஸ் லிசன். algebra, abstract algebra. இதில் ஃபஸ்ட்டு லெசன் 1ல் குரூப்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டாபிக் வந்து குரூப்ஸு, சப் குரூப்ஸ், நார்மல்ஸ் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குரூப். அதனுடைய பேசிக் டெஃபினேஷன் எல்லாம் தெரிஞ்சது தான். நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஸோ G இஸ் எ நான்-எம்டி செட் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? இந்த சிம்பிள் ஆஸ்டிக் சிம்பிள் வந்து நம்மளை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பைனரி ஆப்ரேஷன், அண்டர் அடிஷன், அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது பைனரி. ஸோ ஒரு குரூப்னா இட்ஸ் எ ஜி, அது ஒரு நான்-எம்டி செட்டு. ஆக்சுவலாக குரூப் இஸ் நத்திங் பட் நான்-எம்டி செட்டு. அதில் நான் ஒரு பைனரி ஆப்ரேஷன், அந்த குரூப் மேலே ஒரு பைனரி ஆப்ரேஷனை அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன், அதர்வைஸ் அண்டர் அடிஷன். தென் we can say that set becomes a group if satisfies some following axioms. ஸோ இந்த axioms அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். The first one, any element in the group I am going to take, ஏதாவது 2 எலிமெண்ட் எடுக்கிறேன், அது அண்டர் அடிஷனோ அதர்வைஸ் ஆர் மல்டிப்ளிகேஷனோ ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் அகெயின் அந்த குரூப்லேயே சேம் வரணும். தட் இஸ் கால் க்ளோஷர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஃபார் ஆல் எலிமெண்ட்டு சப்போஸ் ஏ பியை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன், அதர்வைஸ் ஆட் பண்ணுறேன், எனக்கு சின்ற ஒரு எலிமெண்ட்டோ தட் இஸ் ஒரு நம்பர் ஒன்று கிடைக்குதுன்னா எனக்கு திரும்ப அகைன் அது வந்து ஜிலேயே வரும். தட் இஸ் க்ளோஷர். இட்ஸ் அ ஃபஸ்ட் ஆக்சியம். ஸோ சாட்டிஸ்ஃபை. செகண்ட் ஒன் எல்லாருக்கும் தெரிஞ்சது, திஸ் இஸ் அசோசியேட்டிவ். ஏ ஸ்டார் தென் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி தென் ஸ்டார் சி ஃபார் ஆல் ஏபிசி பிலாங்ஸ் டு ஜி. ஸோ இந்த 1 and 2 இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் we can say that is a semi group. இது நோட் பண்ணி வச்சிங்க, this is a semi group. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆக்சியம் வந்து பார்த்தீங்கன்னா there exists E, that is identity element in G such that A star E equal to E star A which is equal to A. இது வெல் நோன், we know very well, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு ஐடென்டி எலிமெண்ட்டோட எனி எலிமெண்ட் இந்த G மல்டிப்ளை பண்ணாலோ அதர்வைஸ் ஆட் பண்ணாலும் சேம் எலிமெண்ட் தான் வரும். The mostly under addition we know very well the identity element 0, for multiplication 1 identity element in general. Suppose 1, 2 and 3 இந்த 3 axioms satisfy பண்ணால் that set is said to be monoid. First 2 conditions satisfy பண்ணால் that is semi group. Next 3 axioms satisfy பண்ணால் அது monoid. அது last 4th one இந்த ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தட் இஸ் கால் குரூப். ஃபார் ஆல் எலிமெண்ட்டை இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எவ்வரி எலிமெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சச் தட் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ. தட் இஸ் ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது இன்வர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலோ அதர்வைஸ் அண்டர் அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் ரெஸ்பெக்ட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து இருக்குது அக்கார்டிங் டு த query.
ஈக்குவல் டு இ. அண்டர் அடிஷனாக இருந்தால் எனக்கு 0 வரணும், அண்டர் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் எனக்கு வந்து 1 வரும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 அப்படின்ற நம்பருக்கு அண்டர் அடிஷனில் எனக்கு ஐடென்டி எலிமெண்ட் 0 வரணும்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் -1. ஸோ ஐ எம் கெட்டிங் 0. சப்போஸ் 2 என்ற எலிமெண்ட்டுக்கு எனக்கு இன்வெர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்னா 1/2 அண்டர் மல்டிப்ளிகேஷனில். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு வந்து 1 வரும். ஸோ அண்டர் அடிஷன் 0 இஸ் ஐடென்டி எலிமெண்ட், அண்டர் மல்டிப்ளிகேஷன் 1 is the ஐடென்டி எலிமெண்ட். ஸோ well known. So A inverse is called the inverse of that particular element. These 4 axioms should satisfy. You can say it is a group. Next important one you should know. Examples for once group பார்த்துட்டோம்னா அதில் finite groupனா என்ன, infinite group. Finite groupனா we know the order of the group. You can say the order of the group, that is cardinality of the group, number of elements you can say. So another one is a infinite group. So 1 by 1 நம்ம 1 by 1 பார்த்துட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபைனைட் குரூப் பார்த்தோம். இது நம்ம எப்படி படிக்கணும்னா the set of all integers under addition is a group. Set of all rational number under addition is a group. இது set of all rational numbers எதை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னா ஜீரோவை, இந்த சிங்கிள்டன் 0, இந்த ஸ்லாஷ் 0னா இதை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. we should not include this one in the setல. That's why we put this symbol. Under multiplication we can say it's a group. The set of all real numbers, the same. We leave the singleton element 0 under multiplication, which is a group, because 0 not having a inverse. That is a problem. That is 1 by 0. So it tends to infinity. That is a extension field தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இன்ஃபினிட்டின்றது எக்ஸ்டென்ஷன் பிளேனில் தான் வரும் நம்மளுக்கு. அது ரியல் அனாலிசிஸில் வரப்போ அதை நம்ம டீப்பாக பார்க்கலாம். Next, fifth one, set of all the matrices of order m cross n is a group under addition. ஸோ m cross nல அண்டர் அடிஷனில் set of all matrices எல்லாம் கலெக்ட் பண்ணால் அந்த ஆக்சியம் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அண்டர் அடிஷன். ஸோ we can say it is a group. So these are all the examples for infinite. 5 examples பார்த்துருக்கோம். Next, examples for finite group. We can say order, how many elements we can say சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெல் நோன் குரூப், நம்மளுக்கு தெரிஞ்சது தான் Klein's 4 குரூப். ஆர்டர் ஆஃப் த எலிமெண்ட் வந்து 4k, சஃபிக்ஸில் வந்து 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த குரூப்பை பாருங்கள். EABC, E வந்து இஸ் ஐடென்டி எலிமெண்ட், A, B such that A square which is equal to B square which is equal to A into B whole square which is equal to E ident element, with A dot B equal to C, B dot A. A dot B க்கும் C தான், B dot A க்கும் வந்து நம்மளுக்கு C தான் வரும். Similarly, A dot C equal to B equal to C dot A, same B தான். So similarly you can say B dot C equal to A, C dot B equal to A, and A square equal to E and element, B square equal to E, E square and element square again and element. So in this group, that is Klein's 4 group, every element is self inverse. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது.
இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த கிளைன் ஃப்ளோர் குரூப். இந்த ஃபைனைட் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் அது. ஸோ ஆர்டர் ஆஃப் த குரூப் வந்து வெல் நான் 4. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது quaternion group, that is Q8. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 8 இருக்குது. +or-1 +or-i +or-j +or-k. இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த குரூப்பு இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் எஸ்டினில் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த ஆத்தர் புக்கில். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். லைன் பை லைன் படிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி கிளியர். I square equal j square equal k square எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? இட்ஸ் -1 I dot j equal to -j dot i equal to k. இப்போ நம்ம எப்படி வெக்டரில் படிப்போம் அந்த மாதிரி சும்மா நாம வச்சுக்கலாம். I dot j ஸோ k. சப்போஸ் ரிவர்ஸ் டைரக்ஷனாக -j dot i ன்னு you can say k. Similar manner j dot k equal to -k dot j equal to i, k dot i equal to -i dot k equal to j. So this is a defined group, quaternion group Q8. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஷின்ஸ் வருது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு பார்க்க போகிறோம். பட் இதனுடைய பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹியர் எவ்ரி எலிமெண்ட் இஸ் செல்ஃப் இன்வெர்ஸ். இங்கே கிளைன்ஸ் ஃபார் குரூப்பில் quaternion குரூப்பில் இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன், த டைஹீட்ரல் குரூப். வெரி இம்பார்ட்டன்ட் இன் காம்படிட்டிவ் எக்ஸாமில். மோஸ்ட்லி டைஹீட்ரல் குரூப் ஜென்ரலி டிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி டிஎன் சஃபிக்ஸில் 2n ஏன் கொடுத்தாங்கன்னா அது ஆர்டர், அதுக்காக கொடுத்துருக்காங்க. x power i into y power i such that so in this dihedral group x power i y power j such that I equal to 0, 1, then j varies from 1, 2, 3 and so on n minus 1. So இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க டைஹீட்ரல் குரூப்பை. தென் மோரோவர் x power n equal to e, x power n equal to e, y square equal to e. இது நோட் பண்ணி வச்சிங்க. x power n equal to e, y square equal to e, then yx equal to x power n minus 1 y. The order of this one is the 2, 1. So this is a dihedral group for finite. Next, group under multiplication. The group under multiplication modulo n, that is u of n. X belongs to z, integer. 1 less than or x less than n, that is define பண்ணியிருக்காங்க. GCD, greatest common divisor x, n, which is equal to 1. GCD, common divisor always 1 under multiplication modulo n. So these are I'm giving the 4 example for finite group. ஸோ நம்ம டெஃபினேஷன் குரூப் பார்த்துருக்கோம். தட் இஸ் இன்ஃபைனைட் குரூப்புக்கு எக்ஸாம்பிள்ஸ், ஃபைனைட் குரூப்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதை நிறைய ரிசல்ட்ஸு தியரம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் த இன்ட்ரெஸ்டிங் குரூப், எபிலியன் குரூப். எ குரூப் ஆல்ரெடி குரூப்புக்கு வந்து 4 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தட் இஸ் கால் குரூப். இன் விச் binary operation is commutative is called abelian group or commutative group னு சொல்லுவாங்க. இட்ஸ் a abelian group. a star b equal to b star a for all a b belongs to g well known, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது இட்ஸ் a abelian group. இதுலேயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த abelian குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் abelian குரூப், நான் abelian குரூப், ஃபைனைட் abelian குரூப், இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் பாலிடெக்னிக் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் 1 பார்க்குறோம். ஜிபி செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் செட் தான் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த எலமெண்ட்ஸை such that AD minus BC which is not equal to 0.
which is not equal to 0, which is note பண்ணி வச்சிங்க, it's a infinite non-abelian group, which is infinite non-abelian group. Under addition, under multiplication, it's a infinite, that is very important, infinite non-abelian group. இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, ஏபிசிடி, இந்த ஏபிசிடி எலமெண்ட் ஷுட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ், அது இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அடுத்த ஒரு எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஜிபிஏ செட் ஆஃப் ஆல் 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன், ஏபி, இங்கே பி, இங்கே மைனஸ் பி, இங்கே இந்த டைனலில் ஏஏ. ஸோ அப்புறம் நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. That is a condition. Now the G is an infinite abelian group. So both are very important. It's an infinite non-abelian. It's an infinite abelian group under multiplication. So நம்ம ஜென்ரலாக மேட்ரிக்ஸ் வந்து நான்-abelian சொல்லிட்டு முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ these are a good example for a infinite abelian group for 2/2 matrices. Very important. ஹியர் இம்பார்ட்டன்ட் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இங்கே மெயினாக ஏபிஆர் ரியல் நம்பர்ஸ், இங்கேயும் ரியல் நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வெரி இன்ட்ரெஸ்டிங். லெட் ஜி பி ஏ, that is same 2/2 matrices such that AD minus BC which is not equal to 0. Listen very careful. A, B, C, D are integers. So இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்ததில் A, B, C, D are real numbers. It is a non-abelian. இங்கே A, B, C, D are integers. So இங்கே real numbers. So that's why non-abelian. இங்கே integers. Modulo P, that is prime. Now G is non-abelian finite group. அங்கே பார்த்தது infinite non-abelian group, that is ABCD are real numbers-ல இங்கே ABCD are integers, modulo P, where P is a prime. Now G is a non-abelian finite group. அங்கே பார்த்தது infinite ரியல் நம்பர்ஸில் பார்த்தது, இங்கே இன்டிஜர்ஸில் பார்க்குறது ஃபைனைட் நான்-abelian குரூப். இட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ப்ளீஸ் நோட் டவுன், டேக் டவுன் திஸ். த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டு, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முக்கியமான தியரம் இது. இந்த ப்ரூவ் தட் G is an abelian group. Then for all a comma b belongs to G and all integers n, a dot b power n equal to a power n into b power n. So these are abelian group. All integers வந்து இது வந்து abelian group ஆகும். For example, a dot b whole square equal to a square plus b square for all a b. G must be abelian. G must be abelian. ஸோ இந்த தேர்த்தும் இந்த தேர்த்துக்கும் பாருங்கள், இங்கே இஃப் ஜி வந்து எபிலியன் குரூப்பாக, ஹியர் இஃப் ஜி இஸ் எபிலியன் குரூப், தென் திஸ் கண்டிஷன் இஸ் satisfied. A dot b whole power n equal to a power n into b power n, where n is an integer, all integers. But in this theorem, a dot b whole square equal to a square dot b square. A square dot b square is also a dot b whole square. For all AB belongs to G, then G must be abelian. This is very important one. So இங்கே abelian-ஆக இருந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். For all element A belong, you can say G must be abelian. If G is a group in which a dot b whole power I equal to a power I dot into b power I for 3 consecutive integers I,
3 consecutive integers for all AB belongs to G, then G is abelian. இதை வந்து பார்த்தீங்கன்னா TRB 2012 இதை கேட்டிருக்காங்க. இந்த தேரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்டிருக்காங்க. இதுவரை அப்படியே கொடுத்துட்டு வேறு G is abelian நம்ம டிக் பண்ணால் போதும், அவ்வளோ. இது இஸ் ஆன்சர். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அகெயின் நான் ரீட் பண்ணுற பாருங்கள். G is a group in which in the condition but this consecutive integers. ஸோ யூ கேன் சே இந்த குரூப்பை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எபிலியன் ப்ரூஃப் பண்ணலாம். பட் ப்ரூஃப்லாம் நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க்டு இன் TRB 2012 கேட்டிருக்காங்க பாலிடெக்னிக். இதில் இதுவும் பாலிடெக்னிக்கில் கேட்ட கொஷின்ஸ் தான். இன் S3 சிமெட்ரிக் குரூப் தெரியும் நம்மளுக்கு. இதில் பார்க்கலாம் இந்த சிமெட்ரிக் குரூப்பெல்லாம் என்ன டெஃபினேஷன். இங்கே எபிலியன் வந்ததுனால நம்ம இந்த ரிசல்ட்டை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இந்த 2 elements x, y such that x dot y whole square which is not equal to x square dot into y square. It's a very important one. In S3 again still there are 4 elements satisfying x square equal to e and 3 elements satisfying y cube equal to e. Very important result in S3 symmetric group. Symmetric group போகிறப்போ அதை நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். Next, if G is a finite group, show that there exists a positive integer capital N such that a power n, இது வந்து positive integer n equal to and element for all element. Gல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பவரில் அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏ பவரில் அதை நம்ம யூஸ் பண்ணால் we are getting the int element E. இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். இது கேட்டிருக்காங்க. இந்த தியரம் ரிசல்ட்டை கேட்டிருக்காங்க. எவ்வரி எலமெண்ட் ஆஃப் G is its own inverse, then you can say G is abelian. குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஓன் இன்வெர்ஸ் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லலாம்னா you can say is a abelian. ஜஸ்ட் நோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிளை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். தட் இஸ் அ Kleins 4 குரூப். இந்த Kleins 4 குரூப்பில் பாருங்கள், எவ்வரி எலிமெண்ட் இஸ் செல்ஃப் இன்வெர்ஸ். ஸோ இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்லேயே அதுதான் எவ்வரி எலிமெண்ட் ஆஃப் G இட்ஸ் ஓன் இன்வெர்ஸ். ஸோ அப்போ Kleins 4 குரூப்பை நம்ம என்ன சொல்லணும், யூ கேன் சே இட் இஸ் a abelian group. If G is a group of even order, இந்த கொஷின் வந்து TRBல கேட்ட கொஷின். இது TRBல கேட்ட கொஷின். If G is a group of even order, என்ன குரூப் எடுத்தால் அதுக்கு ஈவன் ஆர்டராக இருந்ததுன்னா, தட் இஸ் 2, 4, 6, 8, we can prove that it has element A not equal to E. That element should not equal to int element satisfying a square equal to e. இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிக் பண்ண வேண்டியது a square e. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்போல்லாம் இருக்குது. அகைன் நான் ரீட் பண்ணுற பாருங்கள். G is a group of even ஆர்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா it has an element a not equal to e. அதாவது ஐடென்டி எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல்ட்டாக இல்லாத எலிமெண்ட்டெல்லாம் இந்த இதுவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். a square equal to e. ஸோ this is very important. இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் நோட் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ஜிபிஏ 2x2. அதே 2x2 மேட்ரிக்ஸ் இதை வச்சு நிறைய இந்த 2x2 இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. 2x2 மேட்ரிக்ஸை வச்சுட்டு இங்கே எலிமெண்ட்டை பாருங்கள், a 0 0 a இன்வெர்ஸ், where a not equal to 0, where a not equal to 0, we can prove G is an abelian group. G is an abelian group. ஸோ நம்ம எப்பவுமே மேட்ரிசஸ் வந்து ஜென்ரலாகவே நான் abelian போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் பார்க்கணும். a 0 0 a இன்வெர்ஸ் இந்த மாதிரி எலிமெண்ட் இருந்தால் இந்த 2x2 மேட்ரிக்ஸில் we can prove it. we can நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் இட்ஸ் a abelian group. பட் நம்மளுக்கு இப்போ இந்த ப்ரூஃப்லாம் தேவையில்லை. ஸ்டின் புக்கில் இருக்குது, ஆக்சுவலாக லோக்கல் ஆத்தர் புக்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த ரிசல்ட்டை நல்லா தரவாக இருந்தால் தான் எக்ஸாம் ஹாலில் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு
சப் குரூப். இப்போது ஹெச் வந்து நான் வந்து ஒரு சப்செட்டாக எடுத்துக்கிறேன். ஜியோவோட நம்மளுக்கு செட்டாக தான் எடுத்து அந்த ஆக்சியத்தை ஃபாலோ பண்ண தான் குரூப்னு சொன்னோம். அப்போ ஜின்ற செட்டுக்குள்ளே ஹெச்ன்ற ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். அது குரூப்புக்கு உண்டான ஆக்சியத்தெல்லாம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. செட் டு பி ஏ சப் குரூப் ஆஃப் ஜி இஃப் அண்டர் த ப்ராடக்ட் ஹெச் இட் செல்ஃப் ஃபார்ம்ஸ் ஏ குரூப். அது ஃபார்ம் பண்ணும். மோரோவர் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம் சப் குரூப்பாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. H is a subgroup of G if and only if A, B belongs to H, which implies A into B belongs to H, A inverse belongs to இதை இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ரிசல்ட்டாக கூட நம்ம எழுதலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதான் தட் இஸ் AB inverse belongs to H. சப்குரூப்பா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது ரூல்ஸ். ஸோ நம்ம அடுத்து அப்படியே பார்க்க போகிறது ரைட் கோசெட் ஆஃப் H. If H is a subgroup of G, A belongs to G, then HA. ஏன் இது ரைட் கோசெட் ஆஃப் H? ரைட் அந்த ஜீனுடைய எலிமெண்ட் வந்து ஹெச்னுடைய சப்செட்டு ரைட்டில் இருக்கிறதுனால இது ரைட் கோசெட்டு H. இது ஸ்மால் ஹெச். ஸ்மால் ஹெச் மீன்ஸ் அந்த சப்செட்டில் கேபிட்டல் ஹெச்சில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த மாதிரி கம்யூட் ஆச்சுன்னா ரைட் எலமெண்ட் அந்த ஜீனுடைய ரைட் எலமெண்ட்டோட இந்த ஏ கம்யூட் ஆச்சுன்னா can say is called a right coset. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆஃப் H in G அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் லெக்ராஞ்சியன் தியரம் நம்ம